இத்தகைய பிரார்த்தனைகளையும் கிரியாகீலி முறைகளையும் வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த முயற்சியில் ஒரு படிக்கல்லாக இன்னைக்கு பாபாவுக்கு நிறைய பாடல்களை பாடி வரக்கூடிய பக்தர்களை, பார்க்கக்கூடிய பக்தர்களை ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்துகிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம பிரார்த்தனை கூட்டத்தில் நல்ல பஜனைகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். தெரிஞ்சோ தெரியாமல் சில தவறுகள் நடந்தாலும், அதில் இசையிலையோ அல்லது பொருள்லையோ குறை இருந்தாலும், சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோ ரம்பாவா என்று சொன்ன மாதிரி சின்ன குறைகள் இருந்தாலும் அந்த குறைகள் எல்லாம் நீங்க மன்னிச்சு ஏத்துக்கிடுறீங்க, பார்க்குறீங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு காலையில நம்ம இவங்க ரெண்டு பேருமே நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஐயா விஸ்வநாதன், விஸ்வேஸ்வரன். அப்பா ஈஸ்வரனே இங்க உட்காந்துக்கிறாரு. விஸ்வேஸ்வரன் பேரு, ஐயா பேரு ஹரிஹரன் அப்படி பேரு. அவர் நல்லா வாசிப்பாரு. இந்த ரெண்டு பேருமே நான் பார்த்த வகையில ரொம்ப நல்ல கலைஞர்கள். இவங்களுடைய அப்பாயின்மெண்ட் எனக்கு கிடைக்காம, அதாவது புதுசா ஏதாவது பாடல்களை புனையலாம், ஏதாவது தொடரலாம். நம்மளாம் பெரிய இளையராஜா, கங்கை அமரன் இல்லைன்னா கூட பாபாவுடைய பிள்ளைகள் இல்லையா, ஏதாவது ஒன்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தோம். இவங்க ரெண்டு பேரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. என்னன்னா ஐயா கொஞ்சம் தள்ளி இருக்கிறாரு, இவர் கொஞ்சம் வயசு கம்மி. சொன்ன உடனே வந்துடுவார், அவரால் முடியும். ஐயா கொஞ்சம் வயது முதிர்ச்சியின் காரணனால கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால அவர் 6:30க்கெல்லாம் நான் ஸ்லாட் சொல்லியிருந்தேன், 6:30 மணிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவரை கருத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் 7:30க்கு வாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் காலையில் 7:30 தானே அப்படின்னு சொல்லிட்டு புயலாம கதை மாதிரி கொஞ்சம் பரவாயில்ல, அவர் மெதுவாக தான் வருவார், எப்படி இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வருவார் அப்படின்னு அனுமானத்தில் ஐயா ஹரிஹரன் வந்துடுவார், இவர் கொஞ்சம் 10 நிமிஷம் லேட்டாக தான் வருவார் அப்படிங்கிற ஒரு அனுமானம் பண்ணிக்கிட்டு நான் என்ன செஞ்சேன், நான் கொஞ்சம் தாமதமாகவே புறப்பட்டேன். ஃபோன் ஐயாக்கிட்ட வந்தது 6:50க்கெல்லாம். அவர் வந்துட்டார். அவருடைய வயசுக்கு ஒரு மரியாதை, அவருடைய அனுபவத்துக்கு ஒரு மரியாதை, அவருடைய கலைக்கு ஒரு மரியாதை, அவருடைய ஆட்டிடியூட்டுக்கு ஒரு மரியாதை நம்ம செலுத்தணும். ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? அது அதை விட இன்னொன்று சொன்னாரு. தொடர்ச்சியா இங்கே வாசிக்கிற நம்ம நண்பர் முத்துக்குமார் ரொம்ப நல்லா வாசிப்பார், அதுல எதுவும் சந்தேகமே இல்லை. அவரு என்ன மாதிரி தான், கொஞ்சம் முன்ன பண்ண வருவார் கூப்பிட்டாக்கா. அவர் கொஞ்சம் சிரமப்படுத்தவானா, அவருடைய குரு தான் இது கிட்டத்தட்ட. அதனால ஐயாவை கூப்பிட்டா நல்லா இருக்குமே நினைச்சு கூப்பிட்டேன். புது பாட்டு இல்லையா, அப்புறம் பாட்டெல்லாம் வடிவமைச்சு சரி பண்ண பிறகு அவர் பாடுவார், அவர் வாசிப்பார் அப்படின்றதுனால நான் நினச்சிட்டு கூப்பிட்டேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, முத்துக்குமாருக்கு ஒருத்தர் உங்களுக்கு வாசிக்கிறார் இல்லையா, அவர் பழக்கமாக வாசிக்கிறாரு, அவர் வாசிக்கும் போது என்னையா கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டார் பாருங்க. அதுக்காக ஒரு நமஸ்காரம். இவ்வளவா இருக்கும்பொழுது நம்மெல்லாம் அவங்க முன்னாடி நம்மெல்லாம் தூசு. அவங்க இவங்கள மாதிரி ஐயா மாதிரி மனசோட இருக்கிறவங்களால தான் மழை பெய்யுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். போர் போட்டால் தண்ணி வருது, உலகம் சுத்துது. அன்புங்கிறதுனாலையும் அந்த அறம் அப்படிங்கிறதுனாலையும் நேர்மை அப்படிங்கிறதுனால தான் இந்த உலகம் இயங்குது, நல்லா இருக்குது. சில இடங்கள்ல சரியில்லைன்னா கூட அது நம்மளால நிகழ்ந்தது, இறைவனால அல்ல. ஆகினால எல்லாருமே இந்த மாதிரி ஐயா மாதிரி நேரம் தவறாமை, நேர்மை தவறாமை, நல்ல கட்டுப்பாடு, ஒழுக்கம், அதை விட செய்யக்கூடிய தொழில்ல நேர்த்தி, இதெல்லாம் கடைபிடிச்சு வந்தோம்னா நல்லா வாழ முடியும், பாதுகாப்பாக இருக்க முடியும். அப்படிங்கிறதுல இன்னைக்கு ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டு ஐயாவை நான் வணங்குறேன், நமஸ்காரம் பண்ணுறேன். நீங்களும் கூட அந்த மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை பெறுறீங்க. வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். நன்றி. நன்றி. நமஸ்காரம்.
இப்போ நம்ம வந்து புதுசாக ஏதாவது பாட்டு பண்ணுறதுக்கு போவோம். அது வந்து ஒரு விளையாட்டு மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு விளையாட்டு மாதிரின்னு வச்சுங்களேன். பாபாவுடைய அந்த ஆட்டத்தில் இதுவும் ஒரு விளையாட்டு. அதில் நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம். அந்த ஃபேன்லாம் போட்டுருக்கோம்.